Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் பரளியாறு பகுதியில் கடந்த 1 வருடங்களாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை விரிவாக்கம் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை சுமார் 7 மணி முதல் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 3 மணி நேரமாக குன்னூர் முதல் மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்களும் அதே போல் மேட்டுப்பாளையம் முதல் உதகை செல்லும் வாகனங்களும் எந்த பகுதிக்கும் செல்ல முடியாமல் சாலையிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் உதகை மற்றும் குன்னூர் ஆகிய சுற்றுலா தலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மற்றும் வெளியூர் செல்லும் பயணிகளும் கோவை, சேலம் மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்பவர்கள் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு உரிய குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாமல் சாலையிலேயே காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. மேலும் பரளியார் சோதனை சாவடியில் போதிய காவலர்கள் பணியில் இல்லாததே இதற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களில் பரளியாறு முதல் மேட்டுப்பாளையம் வரை தொடர்ந்து பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் வாரந்தோறும் காணப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு கல்லாறு முதல் மேட்டுப்பாளையம் சாலையில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடந்த 2 வருடங்களாக கோரிக்கை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.